பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எலியாவை பார்த்து நீ வெளியே வா, நீ வெளியே வா. எலியா சோர்ந்து போய் உடஞ்சு போய் இனி அவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் எலியாவை பார்த்து நீ வெளியே வா, எனக்கு முன்பாக நில், நான் உனக்கு நீ செய்ய வேண்டியதை உனக்கு காண்பிப்பேன். நீ நினைக்கிற முடிஞ்சிச்சுன்னு, நீ நினைக்கிற இனி என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, இல்லை இனிதான் கொண்டு நான் செய்ய போகிறேன், பெரிய திட்டத்தை உன் மேலே வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அந்த கட்டிலிருந்து வெளியே வரப்பண்ணின கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்கள் இருதயத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெளியவே வர முடியாத அளவிற்கு ஏதோ ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் கிருபையாக வாக்கு கொடுக்குறார், சீக்கிரமாக ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் வெளியே நிற்கணும், அதை தாண்டிடுவீங்க, கர்த்தர் அந்த பலன் தருவார். ஆமேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் நீங்கள் 41ஆம் அதிகாரத்தினுடைய 51வது வசனத்தை வாசிக்கிறேன். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஞானம் என்னன்னா, இந்த மறக்கிற ஞானம் என்கிற ஒரு ஞானம் கண்டிப்பாக அவசியம். பொதுவாக நம்முடைய உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னா. சிலதெல்லாம் ஆறவே ஆறாதுப்பா, சிலதெல்லாம் மறக்கவே முடியாதுப்பா. அவன் என்ன பார்த்து ஒரு வார்த்தை பேசினா அதை எப்படி மறக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுல்ல, இதை எப்படி மறக்க முடியும்? இந்த இழப்பை எப்படி மறக்க முடியும்? சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் மறக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறது இல்லை, அதை மறக்கிறதும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுது, யோசேப்பு கொஞ்ச நாள் ஞாபகம் வச்சுருந்தார். அவங்க அப்பாவை, அவங்க குடும்பத்தை, அவங்க அண்ணன் தம்பியை, அவங்க பண்ணின துரோகத்தை, இது எல்லாத்தையுமே மனசில் வச்சுருந்தார். ஆனால் இப்போது அவருக்கு அடுத்த லெவல் ஆண்டவர் உயர்த்திட்டார், ஆண்டவர் வளர்த்துட்டார். இப்போ என்ன தீர்மானம் எடுக்கிறாருன்னா, இல்லை நான் மறக்கணும். அதெல்லாம் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன் நான்? ஆண்டவரே என்னை இந்த அளவு உயர்த்திட்டாரு, ஆண்டவரே என்னை இப்படி நடத்திட்டாரு. ஆனால் நிறைய பேர் எவ்வளோ உயர்த்தப்பட்டதுக்கு பிற்பாடும், எவ்வளோ வளர்ந்ததுக்கு பிற்பாடும் அதை மனசுலேயே வச்சுருப்பாங்க, அதை மறக்க மாட்டாங்க. நீ ஒரு நாளைக்கு நீ அப்படி பண்ண இல்லை, இப்படி செஞ்சா இல்லை, அப்படி மறக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் நமக்கு ஒரு ஞானத்தை தரட்டும். இல்லை, நீங்கள் மறந்துடணும். பாருங்க, இது எவ்வளோ பெரிய விளைவு அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் சவுல் ராஜாவை சொல்கிறோம். இந்த சவுல் ராஜா அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, அவன் மறக்காதான் காரணம். என்ன மறக்கலைன்னா, அந்த பாட்டை மறக்கலை. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு பாடினாங்க பாருங்க. அந்த பாட்டு அவனுக்கு மறக்காமல் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு, திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. மறக்கிறதுக்கு அவன் முயற்சி எடுக்கவே இல்லை. இதுவே பெரிய கோபமாக மாறி, அதுக்கப்புறம் கசப்பாக மாறி, அதற்கு பிறகு தாவீதை கொல்றதுக்கு துரத்தி தன்னுடைய ராஜ்யபாரத்தையே சவுல் இழந்துட்டார். அதனால் யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுகிறாரு, மகனே மகளே, பரவாயில்ல, துரோகம் பண்ணாங்களா, தீங்கு பண்ணாங்களா, அழிச்சிட்டாங்களா, இல்லைன்னா ஏமாத்திட்டாங்களா, சரி ஏதோ கர்த்தர் அனுமதிச்சார், மறந்துருங்க, திரும்ப திரும்ப நினைக்க வேண்டாம். இல்லை யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்களா, பசங்களை மறக்கவே முடியல, எனக்கு இப்படி என்ன பண்ணுறது, மறந்து தான் ஆகணும். சில காரியத்தை நம்ம ஞாபகம் வைக்கவே முடியாது. பரவாயில்ல, ஆண்டவர் கர்த்தர் நமக்கு அனுமதிச்சிருக்கிறார். அது தீமையானால் கூட நன்மையாக மாற்றுறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த காரியத்திற்காக உங்களுக்காக ஜெபிக்கணும்னு நான் விரும்புகிறேன். பாருங்க, அதே இது தாவீதை பாருங்க. சவுல் அவ்வளோ நாள் துரத்தி அத்தனை துரோகம் பண்ணதுக்கு அப்புறமும் அது எதையுமே மனசில் வைக்கல, எல்லாத்தையுமே மறந்துட்டான். யோசேப்பு சொல்கிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ நன்மையாக மாற பண்ணார். ஆண்டவரே நன்மையாக மாற்ற பண்ணதுக்கு அப்புறம் நான் எதுக்கு திரும்ப நீங்கள் செஞ்ச தீமையை நான் நினைக்கிறேன்? அவங்க நினைக்கிறாங்க, இல்லை இவன் மறக்க மாட்டான்னு. இல்லைப்பா, மறந்துட்டேன், அது எதையுமே ஞாபகம் வைக்கல. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருக்கும் தருவார். என்னால் மறக்கவே முடியல அவங்க பண்ண துரோகத்தை, இழப்பை. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் கிருபையாய் மீட்டெடுப்பார். தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் மகிமை உங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. என் வருத்தங்களை மறக்கும்படி பண்ணுகிற கர்த்தர். மறக்க முடியாமல் யாரெல்லாம் திணறி கொண்டிருக்கிறார்களோ, மறக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்களோ, அவங்க அத்தனை பேருக்கும் அந்த வருத்தங்களை மறக்கிறது மாதிரி ஒரு அற்புதத்தை நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ்.